வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், காராமணி எல்லாம் சேர்த்து ஒரு குழம்பு தான் பண்ண போறோம். இது சாதத்துல, நல்ல சுட சாதத்துல நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிடும், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அதுக்கு தேங்காய் போட்ட கறி, இல்லைன்னா காரக்கறி, இல்லைன்னா அப்பளம் படம் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். சிம்பிளா வீட்டுல இருக்கிறத வச்சுதான் நம்ம பண்ண போறோம். இப்போ வந்து கற்சட்டியில நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு கடுகு, வெந்தயம் எல்லாம் தாளிச்சுக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, மஞ்சள் பொடி. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுது. முருங்கைக்காய், கத்திரிக்காய், ஒரு நிமிஷம் எண்ணெயில வதங்கட்டும். காரத்துக்கு சாம்பார் பொடி. சாம்பார் பொடி இருந்தா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வத்த குழம்பு பொடி, அப்படியும் இல்லைன்னா வரமிளகா பொடி, தனியா பொடி மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது எண்ணெயிலேயே இந்த சாம்பார் பொடி போட்டு ஒரு பெரட்டினா தான் நல்லா இருக்கும். பெரட்டியாச்சு. இதுல வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சிருவோம். முருங்கைக்காய் வேகணும். வேகட்டும். வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம இன்னும் உப்பு கூட சேர்க்கல. தேவையான உப்பை போட்டுருவோம். புளிக்கரைசல் நல்லா திக்காக கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த புளிக்கரைசல் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, தனியா பொடியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் வந்து மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து தனியா சேர்க்க போறேன். தனியா பொடியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ண போறோம்னா, காராமணி வேக வச்சிருக்கேன். தண்ணியோட சேர்த்துடலாம். நம்ம காராமணி வேகும் போதே அதுல உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம இப்ப இந்த குழம்புலயும் உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரும்போது கரெக்டா இருக்கும். எப்பயும் போல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுது சேர்த்துடலாம். வெல்லம் அப்புறம் புளித்தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ அரைச்ச விழுது சேர்த்துடலாம். அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வரணும். நல்லா கொதி வந்துடுத்து. மேலாக கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய முருங்கைக்காய், கத்திரிக்காய், காராமணி குழம்பு ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் போட்ட கறி நல்லா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. நான் வந்து பீட்ரூட் கறி பண்ணேன். பீட்ரூட் வந்து எப்பயும் போல நம்ம வேக வச்சுட்டு, அதை நான் வந்து ஸ்டீம் தான் பண்ணுவேன். தண்ணி எல்லாம் வீணாக்க மாட்டேன். வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா தாளிச்சுட்டு பீட்ரூட்டையும் போட்டுட்டு கொஞ்சமா மேலாக கறி பொடி போட்டு தேங்காய் போட்டு பெருங்காயம் போட்டு இறக்கியாச்சு. அவ்வளவுதான். பாருங்க, பீட்ரூட் கறி ரெடி. அதுக்கப்புறம் நம்ம வந்து காராமணி வேக வச்சிருந்தோம் இல்லையா. அந்த காராமணியில பாதி அதுல போட்டு மிச்ச பாதியை வந்து சுண்டெல்லாம் தேங்காய் போட்ட மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கும் வந்து கறிப்பொடியே போட்டு பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேங்காய் போட்ட கறி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து காரக்கறி பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அது ரெண்டும் இல்லைன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் மாதிரி அப்பளம் படம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.